இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 13வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். இந்த 3 மாதங்கள் தேவனோடு எப்படி நம்ம உறவில் வளரணும், உறவுக்குள்ளே எவ்வளோ நெருங்கி ஜீவிக்கணும் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஆராய்ந்தோம். அதில் 12 பாடங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இன்று அந்த தலைப்பினுடைய கடைசி பாடம். தேவனுடைய உறவுக்குள்ளே எப்படி நெருங்கி ஜீவிக்க முடியும், அந்த உறவுக்குள்ளே எப்படி நிலைநிற்க முடியும், அந்த உறவை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும், இப்படி எல்லாம் விஷயம் படித்தோம். இன்று இந்த பாடத்தில், அதாவது 13வது பாடத்தில் நம்ம படிக்க போகிற தலைப்பு நித்தியத்திற்குள். அதாவது தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது இதனால் ஏதாவது பலன் உண்டா என்ற கேள்வி நம்ம எழுப்பணும். உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனோடு நெருங்கி ஜீவிப்பவர்களுக்கு தேவன் ஏதாவது பலனை கொடுக்குறாரா, ரிவார்டை கொடுக்குறாரா? இந்த கேள்வியை எழுப்புவோன்னு சொன்னால் அதற்கு ஒரு உதாரணம் பைபிளில் இருந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறோங்க. அப்போ தேவனோடு நெருங்கி ஜீவித்த ஒரு மனுஷன், அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். யார் அவன்? ஞாபகத்தில் வருதா? ரொம்ப நெருங்கி ஜீவித்தான், தேவனோட நடந்தான். ஒரு லிமிட்டில் ஆல்மோஸ்ட் அவன் பரலோகத்தையே ரீச் பண்ணிட்டான். எப்போ நீ திரும்ப வீட்டுக்கு போக வேண்டாம், பூமிக்கு போக வேண்டாம், நீ என் பக்கம் வந்துரு, நீ ஏன் வீடு ரொம்ப பக்கமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேவன் யார்கிட்டையோ சொன்னாராமே. யார் அது? ஏனோக். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த ஏனோக்கை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஏனோக்கை பற்றி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. எபிரேயர் 11 வசனம் 5, 6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினாலே மரணத்தை காண எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். ஏதோ செத்துக்குத்தெல்லாம் போலங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், எனவே அவன் காணப்படாமற் போனான். இப்போ கேள்வி, தேவன் ஏன் அவனை எடுத்துக்கொண்டார், ஏன் அவன் காணப்படாமல் போனான்? அந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்ப தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். உங்களுக்கு புரியுதா? வசனம் 6 பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன்னா வசந்த முற்பகுதி அவன் விசுவாசிச்சான், தேவனை எடுத்துக்கொண்டாருன்னு இருக்கு. விசுவாசித்தவன் வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிரியமாய் நடந்தான், ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கதாங்க தேவனோடு நெருங்கி ஜீவித்தோமானால் அது அப்படியே இந்த உலகத்தோடு முடிகிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மனுஷனுக்கும் அவர் பலன் அளிக்கிற தேவன் என்பதை நிரூபிப்பார். உங்களுக்கு புரியுதா? அவர் ரிவார்டு ஒன்று வச்சிருக்கிறாரு. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மனுஷனுக்கு அவர் ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறாரு. அந்த ரிவார்டு என்ன? இங்க விசுவாசித்தான், தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், எனவே அவன் காணப்படாமற் போனான். அதாவது அவனுக்குரிய பலன், அவன் பரலோகம் போயிட்டான். அதுதான் விஷயம். இப்ப இங்க விசுவாசிச்சான்னு சொல்லப்படுது, தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுது. இதே ஆதியாகமம் 5 எப்படி சொல்லப்படுது? விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பதிலாக அங்க என்ன வார்த்தை வருகிறது? தேவனுக்கு பிரியமானவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை வருகிறது? ஆதியாகமம் 5 வசனம் 24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அங்கேயும் தேவன் எடுத்துக்கொண்டார் இருக்குது. ஆனா தேவன் ஏன் எடுத்துக்கொண்டார்? அவன் பிரியமாய் நடந்தான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே பிரியமாய் நடந்தான்னு சொல்லப்படுதில்ல, அந்த பிரியமாய் நடந்தான்றத வேற வகையில சொல்றாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஈனாக் வாக்ட் வித் காட். இதான் விஷயம். அப்படியே நகமும் சதையுமாக அவன் வாழ்ந்து வந்தான், அவன் காணப்படாமற் போயிட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதை சொல்லிட்டு தான் எபிரேயர் 11 வசனம் 6 சொல்லுது, நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப யார் யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறாங்களோ,
யார் யாரெல்லாம் தேவனோடு நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பலன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பலன் என்ன என்பதை ஆராய்வது தான் இந்த 13வது பாடத்தினுடைய நோக்கம். நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறீங்களா? உங்களுக்கான பலன் ஒன்று இருக்கிறது. அந்த பலன் என்ன? படிக்கலாமா? வாங்க ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த 3 மாதங்கள் ஆண்டவரே எங்களோடு நிறைய விஷயங்கள் எங்களுடைய உறவை புதுப்பிக்கும்படியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஐயா. இந்த கடைசி பாடத்துக்கு வந்திருக்கிறோம். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பலன் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பலனை குறித்து படிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய கல்லான மனதையும் உடைக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் அவர் தேடுற பிள்ளைகளுக்கு பலன் வைத்திருக்கிறார். என்ன பலன் வைத்திருக்கிறார்? அதை தான் வாசிக்க போகிறோம். 3 விஷயத்தை நாம் படித்துக்கொள்ள போகிறோம். சரி, இந்த பலனை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம ஒரு சங்கீதத்துக்கு போகிறோம். 80வது சங்கீதம். இந்த 80வது சங்கீதத்தில் வசனம் 19 வசனம் இருக்கு பாருங்க. 80வது சங்கீதம் 19 வசனம் இருக்குது. அந்த 19 வசனத்தில் ஒரு வார்த்தை ஒன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அது பெரும்பாலும் ஒரு கவிதை. பெரும்பாலும் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிதை அல்லது பாட்டு, ஒவ்வொரு கவிதையும் பாட்டும் ஒரு ஜெபம். அந்த ஜெபம்லாம் பாருங்கள் கண்ணாமண்ணாலாம் இருக்காது, அர்த்தமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்தையும் நீங்கள் படிக்கும் பொழுது அவ்வளவு அர்த்தமாக இருக்கும். நான் சமீபத்தில் தான் இந்த சங்கீதம் 80 நாங்கள் குடும்பமாக கடந்து வந்தோம். அப்போ அவ்வளவு அர்த்தம் நிறைந்த சங்கீதம் தான் ஒவ்வொரு சங்கீதமும். அதுவும் குறிப்பாக சங்கீதம் 80 பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே வருது. 3 முறை ரிப்பீட் ஆகுது. அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது என்ன, ஏன் அப்படி ரிப்பீட் ஆகுது? படிக்கலாமா? சங்கீதம் 80க்கு வந்துருங்க. சங்கீதம் 80 வசனம் 3 பாருங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கவனிச்சிங்களா? தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் எங்கேயோ திரும்பி போயிட்டோம், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஏன்னா உங்கள் முகத்தை காணும்படி உதவி செய்யும், அதான் விஷயம். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். வசனம் 3 இல்லையா? அப்போ இதே மாதிரி வசனம் எங்கே வருது? வசனம் 7க்கு வாங்க. சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். வசனம் 3ல் வந்தது, அப்படியே 7லையும் வருதா? இப்போ 19க்கு போங்களேன். கடைசி வசனம் 19. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்போது உமது பிரகாசிக்க பண்ணும், அப்போது ரட்சிக்கப்படுவோம். டிட்டோ 3 எப்படி இருக்குதோ அப்படியே 7 இருக்குது, 7 எப்படி இருக்குதோ அப்படியே 19ம் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு ஏன் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுது? ஆவியானவர் என்னமோ ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவரே உங்களுடைய முகத்தை காணும்படி செய்தருளும், பிறகு நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம்? உங்களுக்கு விஷயம் புரியுதா? எப்போ ரட்சிக்கப்படுவோம்? உம்முடைய முகத்தை நாங்கள் பார்த்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுருவோம். அப்போ இம்மையில் இந்த உலகத்தில் அவர் நம்ம பார்க்க முடியல, சரிங்களா? அவரை பார்க்க முடியல. அவருடைய குணத்தை, அவருடைய முகத்தை கற்பனையிலையும், அவருடைய முகத்தை நம்ம அவருடைய வேதாகமத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆனால் அல்டிமேட்டாக கடைசியாக முழுமையான ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது? அவரை முகமுகமாய் பார்ப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவார், அவர் முகத்தை பார்ப்போம், அப்போது ரட்சிக்கப்படுவோம். அப்போ சங்கீதம் 80 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இது பத்தாதுப்பா, உங்களுடைய முகத்தை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. உங்கள் முகத்தை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நாங்கள் இந்த உலகத்திலிருந்தே ரட்சிக்கப்படுவோம். உங்களுடைய குணமாகிய உங்களுடைய முகத்தை காமிச்சிங்க, நாங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாஞ்சையும் இதுதாங்க. ஆண்டவரே உங்களுடைய முகத்தை காட்டுங்க. எத்தனை எத்தனை முறை எனக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, எத்தனை எத்தனை முறை
ஜெபிக்கும் பொழுது வேதாகமத்தை உயிரோட்டமாக கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை எத்தனை முறை ஜபத்திற்கு பதில் கொடுத்துருக்க, மன்னிக்கும், ஜபத்திற்கு பதில் கொடுத்துருக்கிறீங்க. அந்த முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டாமா? தேவனே, உங்களுடைய முகத்தை எனக்கு தயவு செய்து காட்டுங்க. அப்போ அந்த ஏக்கம் பரிசுத்தவான்களுடைய அந்த ஏக்கம் இருக்கிறதே, அந்த ஏக்கத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படி அவர் வருவார். இதுதாங்க விஷயம். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். அப்போ சங்கீதம் 80 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகள் அவரை முகமுகமாக பார்க்க விரும்புவார்கள். தேவனுக்கும் அந்த விருப்பம் இருக்குதா? தேவன் எப்படி ஆதாமியும் ஏவாளையும் படைத்தார்? படைச்சிட்டு முகமுகமாக தானே பேசினாரு. ஏதோ பரிசுத்தவான்கள் நமக்கு மட்டும் அந்த ஏக்கம் அல்ல, தேவனுக்கும் அந்த ஏக்கம் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் மறைமுகமாக ஏனோ கூட பேசிட்டு இருந்தாரு, பத்தலை, நேராக கூப்பிட்டுக்கிட்டாரா இல்லையா? அவனுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுல்ல. அதே தாங்க. அப்போ அந்த ஏக்கம், தேவனோடு தேவனுடைய முகத்தை காணணுன்றது ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கும். அந்த ஏக்கம் எப்பொழுது நிறைவேறுதுன்னு சொன்னால், அவருடைய 2ஆம் வருகையில் நிறைவேறுகிறது. இதை தாங்க வெளிப்படுத்தல் 22:4 பாருங்களேன். வெளிப்படுத்தல் 22:4 என்ன சொல்றாங்க பாருங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை, சரிங்களா, சமூகம்னா ஆங்கிலத்தில் பாருங்க, அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரங்க அவரை சேவிப்பாங்க, அவருடைய முகத்தை பார்ப்பாங்க. அந்த முகத்தை காண முடியல, அந்த முகத்தை காணும்படி ஆண்டவர் அருள் செய்வார். இதைத்தான் நம்ம மத்தேயுலையும் வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்தில் பைபிள் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது எங்க இருக்குது? மத்தேயுல கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்ன? அப்ப இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன? அப்ப தேவனை தரிசிப்போம், தேவனை தரிசிப்போம். 2ஆம் வருகை முதலிருந்து நம்ம நேருக்கு நேராக தரிசிப்போம். இதுதான் பவுலும் சொல்றாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி பேசுது இல்லையா? பாருங்க, 13:12 பாருங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கண்ணாடி, அவருடைய கற்பனையில் உங்களுடைய முகம் தெரியுது அப்படின்றார். அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? கண்ணாடியில் அவர் முகம் தெரியுதான். கண்ணாடியில் கற்பனையில் அவர் முகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருப்போம்னு சொன்னால், கற்பனை தேவையில்லைன்னா சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கற்பனை தேவையில்லைன்றாங்க. ஏன் தெரியுமா? கண்ணாடியை கல்லாக பார்க்குறாங்க, அது கண்ணாடியாக பார்க்கலை. அது அன்பான தேவனுடைய முகத்தை காண்பிக்கின்ற கண்ணாடி அப்படின்றத பார்க்கலை. எனவே தான் அது கல், அது தேவையில்லைன்னு உடைக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் அது தேவனை வெளிப்படுத்தும், தேவனுடைய முகத்தை காண்பிக்கும் அழகான தத்துவமான கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் அதை பாதுகாத்து கொள்வாங்க, மனசுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆக பைபிள் சொல்லுது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். தொடர்ந்து பவுலார் சொல்றாரு, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். இந்த கண்ணாடி மூலமாக நான் அவரை புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப குறைவா புரிஞ்சுக்கிறேன், குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இவ்வளோ அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போ நாளைக்கு நம்ம முகமுகமாய் பார்ப்போம். அப்படி முகமுகமாய் பார்ப்பதன் மூலமாக என்ன நமக்கு விஷயம் அப்படின்னா, நான் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வேன். ஆக தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு பலன் ஒன்று கிடைக்கின்றது. அந்த பலன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கண்ணாடியிலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் நாளைக்கு முகமுகமாய் தம்மை வெளிப்படுத்துவார். ஃபேஸ் டு ஃபேஸ் ரெவலேஷன்.
அதுதான் ரிவார்டு நம்பர் 1. பலன் நம்பர் 1 என்ன? தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டு. பலன் அளிக்கிறவர் என்பதை அறிய வேண்டும். அந்த பலன் என்ன? முகமுகமாய் தேவனை தரிசித்து அறிந்து கொள்வோம். முகமுகமாய் தரிசித்தல், இதுதாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு நீங்க கண்ணாடியில அவர் முகத்தை பார்க்கிறீங்களா? வேதாகமத்துல அவர் முகத்தை பார்க்கிறீங்களா? இன்னைக்கு பாவத்தை விட்டு நீங்க வெளியே வர்றீங்களா? அவர் முகத்தை காண்போன்னு சொன்னா அவர் முகத்துல உள்ள வெளிச்சம் நம்ம முகத்துக்கு வருமே இல்லையா? அப்ப அந்தகாரம் நம்மளை விட்டு போகுமே. அப்ப நம்ம இன்றைக்கு பாவத்தை விட்டோமானால் நாளைக்கு இந்த உலகத்தையே விட்டுட்டு அவரை முகமுகமாய் தரிசிப்போம். ஆக உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப பாடம் 1 நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு கண்ணாடியில, இன்னைக்கு வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இது முதலாவது விஷயம். 2வது பலனும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 2வது பலன் என்ன? வாங்க 2வது பலன் பார்க்கலாம். பாருங்க, ஒன்று புரிந்ததா உங்களுக்கு? 1, முகமுகமா பார்ப்போங்க. இப்போ ஆண்டவர் பைபிள் வழியா பேசுறார், தீர்க்கதரிசன வழியா பேசுறார், கற்பனை வழியா பேசிட்டு இருக்கிறார். நாளைக்கு அவர் டைரக்டா பேச போறார், அதை கொடுக்குறாரு. இதுதாங்க ஒரு பரிசுத்தவானுக்கு, இதுதாங்க அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர பெரிய பலன், பெரிய ரிவார்டே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2வது போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 வசனம் 16, 17 பாருங்களேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இனிமேதான் கவனிக்கணும், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள். மரித்தவர்களும் மறுரூபமாகறாங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் மறுரூபமாகறாங்க. இப்ப எழுந்து வர்றது ஒரு விஷயம்தான், மறுரூபமாகிறதும் ஒரு விஷயம்தான். அதை விட உச்சகட்ட விஷயம் இவ்விதமாய், இந்த மறுரூப நிலைமையில நாம் கர்த்தருடனே கூட என்றென்றும் இருப்போம். புரியுதா உங்களுக்கு? தேவனை பார்ப்போன்றது, முகத்தை பார்ப்போன்றது பெரிய ஆசீர்வாதங்க, பெரிய பலன். 2வது பலன் என்னன்னா, நம்ம கர்த்தரோடவே இருப்போம். பா, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். வெளிப்படுத்தல் 14 வசனம் 4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. இனிமே கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் இவங்களை வழி நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், என்றென்றும் ஜீவிப்போம், கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன செய்கிறோம்னு சொன்னா நம்ம போறவங்களாக இருக்கிறோம். என்ன? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப 2வது பலன் என்ன? நித்தியத்தை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார். அததான் ரோமர் 6:22 பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், என்னவா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நீங்கள் அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்னவா? பாவத்திலிருந்து விலகினீங்கன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். இன்ட்ரெஸ்டிங்ல, முடிவோ நித்திய ஜீவன். அப்ப தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய பலன் என்ன? நம்ம பாவத்திலிருந்து விலகணும்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தோம்னு சொன்னா, முடிவோ தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். நித்தியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நித்தியமாக நம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம் பாருங்க. பெரிய பாக்கியங்க. உங்களுக்கு அந்த பாக்கியமா உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? இந்த வசனங்கள்லாம் நான் வாசிக்கும் பொழுது அந்த நாளை நான் எப்போ காண போறேன் அப்படின்ற ஏக்கம் எனக்குள்ள வந்துச்சுங்க. ஆண்டவர் திட்டம் எவ்வளோ பெருசு.
ஆண்டவர் மனசை நம்ம எத்தனை முறை உடைச்சிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி ஆயத்தமாகி காத்திருக்கிறார் அப்படின்ற எண்ண ஓட்டம் எனக்குள்ள ஓடிச்சுங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன பாக்கியம்னா, இது தங்கத்தர, அது இது, இந்த பழம் அந்த பழம் அதெல்லாம் இருக்கதாங்க செய்யுது. அதெல்லாம் கொசுருங்க, ஊறுகாய் மாறிங்க. ஆனால் அவர் முகத்தை பார்க்கிறோமே, பலன் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிரிவினை வருதே, அதெல்லாம் கடந்து இப்போ பிரிவினையே கிடையாது. நித்திய காலமாக கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதாங்க பலன். அதுதான் வெளிப்படுத்தல் 21:7 என்ன சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாமே அவனுக்கு தான் ஐயா. அப்பான்னு கூப்பிட்டல் இல்லையா, சும்மா இல்லை. அப்பா உனக்கு சொத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் மிகப்பெரிய சொத்து என்னன்னு சொன்னா, நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் பையனா இருப்பான். என்ன? எப்படி கெட்டகுமாரன் மீண்டும் வீடு திரும்பி வரும் பொழுது அவன் நான் அப்பாட்ட புறப்பட்டு போறேன்னு சொல்லி போனானோ, அதே தாங்க இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு போறோம். அவர் சொல்றாரு, நீ என் பையன்டா அப்படின்றார். அந்த உறவை புரிஞ்சுக்க முடியுதா? அதான் கருத்து. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அந்த உறவு, இங்க இருந்த அந்த உறவு பரலோகத்துக்கு போய் ரொம்ப உறுதியாகுது. அந்த உறவு எத்தனை நாளா இருக்க போகுது? நித்தியத்திற்கு இருக்க போகிறது. உங்களுக்கு புரியுதா? அந்த உறவுல பாருங்க, வசனம் 4, அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அப்ப பலன் நம்பர் 1, ஆண்டவர் முகத்தை பார்ப்போம். பலன் நம்பர் 2, ஆண்டவரோடு கூட நித்தியமாய் ஜீவிப்போம். அந்த நித்தியமாய் நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வர்ற விஷயம் கவனிச்சிங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பாவத்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக அவன் கிடைக்கும் பலன். அப்போ ஒரு நிபந்தனை வந்துகிட்டே இருக்கு, கவனிச்சிங்களா நீங்க? அப்ப ஜெயம் கொண்டோம்னு சொன்னா நம்ம அவரோடு கூட நித்தியமாய் நம்ம ஜீவிப்போம், அவருடைய குமாரனாக எண்ணப்படுவோம். என்ன? சரி, பலன் நம்பர் 3க்கு வரலாமா? பலன் 1, தேவனுடைய முகத்தை பார்ப்போம். பலன் 2, தேவனோடு கூட நித்தியமாய் இருப்போம். பலன் 3, வெளிப்படுத்தல் 21:2, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. அப்ப யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்ப ஒண்ணு பரலோகத்திலிருந்து தேவனை விட்டு கீழே இறங்கி வருதான். என்னது? பைபிள் சொல்லுது, பரிசுத்த நகரம். ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கே, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பரிசுத்த நகரம் புது எருசலேம் கீழே இறங்கி வருது. அப்படியே பா, எப்படி இருக்கும் இல்லை? அது எங்க வருது? இந்த உலகத்துக்கு வருது. சரி, இந்த உலகத்துக்கு அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு? அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்படி ஒரு மனைவி தன் புருஷனுக்காக, ஒரு மணவாட்டி தன் புருஷனுக்காக எப்படி ஜோடித்து சிங்காரித்து அப்படி வராளோ, அப்படி நகரம் கீழே இறங்கி வருதுங்க. யாருக்காக நகரம் கீழே இறங்கி வருது? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்ன? அவர் ராஜ்யம் வருதுங்க. இதான் விஷயம். இப்ப ஆண்டவர் ராஜ்யம், பரிசுத்த நகரம், அது ஒரு மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டு அது கீழே இறங்கி வருகிறது. மணவாட்டி அப்படின்னு சொன்னால் சபையும் குறிக்கிறது. மணவாட்டி என்பது
இந்த நகரத்தையும் குறிக்கிறது. ஏன் நகரத்தை குறிக்கிறது? ஏன் நகரத்தை குறிக்குதுன்னு சொன்னா, அது ஆண்டவர் அவர் அங்கிருந்து ராஜ்யத்தை நடத்துகிறார். இப்ப அவர் கீழே இறங்கி வந்துடுறார். வசனம் 3 பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங். மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என்னவா, பிதாவானவர் அவரு வீட்டை மாத்திக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரு நம்மோடவே இருப்பார். உங்களுக்கு விஷயம் புரியுதா? எப்படி இந்த 3 பலன்களும் அந்த தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும் என்கிற கருத்தோடு இசைந்து வருது பாருங்க. இன்னைக்கு விசுவாசித்து நடக்கிறோம், நாளைக்கு தரிசித்து முகத்தை பார்ப்போங்க. பலன் 1 படித்தோம். பலன் 2, கர்த்தருடனே கூட நித்திய காலமாக இருப்போம். உறவு நித்தியமா போகும். 2. 3வது, இந்த உறவுக்காக அவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. அவர் தன் தலைமை நகரத்தையே மாற்றி கொண்டு வந்துடுறாரு. பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே அவர் வந்துடுறாரு. அந்த ராஜ்யம் கீழே வந்துடுதுங்க. இங்க இருந்து நமக்கு மத்தியில வாசம் பண்ணிக்கிட்டு உலகத்தையே அண்ட சராசரத்தையே ஆப்ரேட் பண்றார். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். எப்படிப்பட்ட திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை தர்றாரு. அவரோடு கூட நித்தியமாய் வாழுகின்ற பாக்கியத்தை தர்றாரு. இப்ப அது மட்டும் இல்ல, அவர் ராஜ்யத்துல அவர் பிள்ளைகளாக நமக்கு பங்கு தருகின்றார். அது தாங்க தீர்க்க தரிசனாவி ரொம்ப அழகா சொல்றதை கவனிங்களேன். என்ன சொல்றாங்க பாருங்க. நீதிமான்களுக்கு கிடைக்கும் வெகுமதியை விவரிக்க மனித மொழி போதாது. அதை நேரில் காண்பவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பரதேசின் மகிமையை வரம்புள்ள எந்த மனிதனாலும் கிரகிக்க முடியாது. இந்த பூமிக்கு வந்துருது, அப்படி ராஜ்யம் கீழே இருக்குது. அதை இந்த மனுஷ கண் பார்த்து விவரித்துக் கொள்ள முடியுமா? மனுஷ மொழியால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? அதெல்லாம் நேரில் போய் பார்த்து ருசி பார்க்கணுங்க, நன்றி சொல்லணுங்க. சரி, இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாமா? ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் பிரதிநிதியமாகவும் விளங்கும் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய தலைநகரம் அந்த புது எருசலேம், அதுதான் மணவாட்டி. அது அலங்கரிக்கப்பட்டு அப்படியே கீழே இறங்கி வருதுங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? அங்கே தான் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அங்கே எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாக்கியம் 1, முகமுகமாய் பார்ப்போம். பாக்கியம் 2, நித்தியமாய் வாழ்வோம். பாக்கியம் 3, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போம். சரிங்களா? சரி, இதெல்லாம் யாருக்கு செய்ய போகிறார்? வெளிப்படுத்தல் 22க்கு வாங்க. வெளிப்படுத்தல் 22, மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 22:17 எப்படி முடியுது பாருங்க பைபிள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர் இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்ப வா அப்படின்ற அழைப்பை ஆவியானவரும் கொடுக்குறாரு, சபையும் கொடுக்குது. மணவாட்டி கூப்பிடுது, வா அந்த ராஜ்யத்துக்கு வா, அவரை பார்க்கலாம் வா, அப்புறம் நித்தியமா வாழலாம் வா, அவர் ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம் வா, அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப கேள்வி, இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு, நித்தியமாய் வாழ்வதற்கு, சுருக்கமா சொல்ல போனா பலனை பெறுவதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? அல்லது பாவம் மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா? பாவம் மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா? பைபிளை பேச விடுவோம், பைபிள் நமக்கு தெளிவை கொடுக்கட்டும். வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யாருக்கு பலன் வருகிறது?
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, அந்த மன்னிப்பு உண்மையிலேயே வாங்கியிருப்பேன்னு சொன்னா அதற்குரிய கிரியைகள் இருக்கும். அந்த கிரியைகளை பார்த்து தான், அந்த நற்கிரியைகளுக்காக தான் பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்ப நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்க. பாவ மன்னிப்பு மட்டும் வாங்கினா போதும். உண்மையாகவே மன்னிப்பு வாங்கினவன் அன்பு கூறுவான். ரைட்டுங்களா? அந்த ஸ்திரீ இவ்வளவு அன்பு கூர்ந்தாளே, அப்ப அன்பு கூர்ந்தவ எப்ப அன்பு கூர்ந்தா? பாவ மன்னிப்பை பெற்றவ அன்பு கூர்ந்தாளே. வாசிக்கிறோமே நம்ம சுவிசேஷ புத்தகத்துல. அப்போ உண்மையிலே பாவ மன்னிப்பு வாங்கியிருப்போம்னு சொன்னா தேவனுக்கு பிரியமாக, அந்த ஏனோக்க போல நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் தேவனுக்கு பிரியமாக, தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிப்போம். புரியுதா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து 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 இதுல தேவனுடைய சித்தம் என்ன, இதுல தேவனுடைய சித்தம் என்ன, இதுல தேவ சித்தம் என்ன, எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். அப்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் பலன் தராரு, முகத்தையே காட்டுறாரு. பலன் தராரு, என்றென்றும் வாழும்படி செய்கிறார். பலன் தராரு, ராஜ்யத்தில் பங்கு தருகின்றார். ஆக அந்த ராஜ்யத்தில் நீங்க போகணுமா? அவர் முகத்தை பார்க்கணுமா? நித்தியமாய் அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்கணுமா? ஏனோக்கை போல நீங்க ஜெயம் கொண்டீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் அந்த விஷயம் வெளிப்படுத்தல எத்தனை முறை வருது நீங்க சொல்லுங்க. நம்ம ஜெயிச்சோன்னு சொன்னா நம்ம அந்த பலனை ருசி பார்ப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. இந்த பாடமாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதபடி நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்துள்ளோம். நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால் அந்த உறவை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.